புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் பெருமாளை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்போம். தினேஷ் வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். தினேஷ் வணக்கம். அதாவது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பார்கள். இம்மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நிலையில் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையான இன்றைய தினம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே பார்த்தோமேயானால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக மூலவர் பெரிய பெருமாளை பொது தரிசனம் மற்றும் சிறப்பு கட்டண தரிசனமாக இருக்கக்கூடிய இரு வரிசைகளிலும் பார்த்தோமேயானால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் பெரிய பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் போது அவர்கள் அமர்வதற்கான நாற்காலிகள் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே குடிநீர் கோவில் நிர்வாகம் சார்பும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில திருக்கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி, சக்கரா தாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் நெய் விளக்கிட்டும் அணையா விளக்கில் எண்ணெயை ஊற்றியும் வழிபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது ஸ்ரீரங்கம் கோவிலில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.